நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தः அனுகிருத்தேன கஷ்டன நச்சாச சர்வபூதேஷு கச்சிதர்த்தம் வியபாஸ்ரயா. அதனால் அப்படிப்பட்டவனுக்கு எந்த ஒரு கர்மாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கிருதார்த்தம் ஆகிடுறான். அவன் மாதிரி ஜென்ம சாபல்யம் அடைஞ்சவன் யாரும் கிடையாது. ஞானத்தை அடைஞ்சி ஒருத்தன் அதே நிஷ்டையிலேருந்து இந்த ஆத்மா அனுபவத்தை யார் ஒருத்தன் ஜீவன் முக்தனாக இருந்து அனுபவிக்கிறானோ அப்படி ஒரு மனுஷன் ஆகிட்டான்னா அப்புறம் செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை. எதுக்காக பிறந்தான்? பிறவில்லாத பெரும் பேற்றப்படுறதுக்கு பிறந்தான். அது எப்படி? ஞானத்தை அடைஞ்சி சொஸ்வரூபத்தை கண்டுட்டான்னா அப்புறம் ஒரு பிறப்பும் கிடையாது, மறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுவரை கர்மா இருக்கோ பாவ புண்ணியங்கள் இருக்கோ இதெல்லாம் இருந்தால் தான் அவனுக்கு மறுபிறவி. கர்மாவும் கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆத்மாவிலே லயிச்சு உட்காந்து ஆனந்த சுரூபத்தில் இருக்கான்னா அவனுக்கு அங்கே பிறவு ஒரு பிறவியும் கிடைக்காது. பிறவி இருந்து புண்ணியபாவம் இருந்தான்னா புண்ணியபாவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு எல்லாம் போயிடுது. ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா. ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னா ஒருத்தன், ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுட்டான்னா ஒருத்தன், எல்லா கர்மாக்களும் அவனுக்கு எல்லாம் அழிஞ்சு போய் ஆத்மனிஷ்டையாக உட்காந்து ஆத்மானந்தமாக இருந்துட்டு இருப்பான். ஆத்மாராமாஷ்ட முனேகா என்று சொல்லும்போது ஆத்மாராமனாக இருந்துட்டு இருப்பான். அவனுக்கு எந்த காரியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு தெய்வத்தஸ்ய கிருத்தேனார்த்தா நான் அகிருத்தேனேக கஷ்டன நச்சா சர்வபூதேஷு கச்சிதர்த்தம் வியபாஸ்ரயா. தஸ்மாத் அசக்தம் காரியம் கர்ம சமாஜர அசக்தோஷி ஆச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷா. ஆகையினால நீ என்ன பண்ணணும்? கர்மா விட்டுறேன்னு போயிடாத. எந்த கர்மா வேணால் நீ பண்ணு. அட்டாச்மெண்ட் இல்லாமல், அபிமானம் இல்லாமல், பாபம் வரும் புண்ணியம் வரும்னு எண்ணம் இல்லாமல் மனசை அடக்கிட்டு எந்த கர்மா வேணால் நீ பண்ணு. ஆத்மாவில் தான் நம்ம இருக்கோம், ஆத்ம நிஷ்டையில் நம்ம இருக்கோம். நம்ம பண்ணுற பின்ன கர்மா என்ன? நம்முடைய கடமை, நம்முடைய தர்மம், க்ஷத்ரியனுடைய தர்மம், பிராமணனுடைய தர்மம். அந்தந்த ஜாதிக்கு ஏற்பட்ட அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்பட்ட அந்த தர்மத்தை ஒழுங்காக கடைபிடித்து அது பலத்தை பகவான்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அது அவனுக்கு டிட்டாச்மெண்ட்டை கொடுத்துரும். டிட்டாச்மெண்ட்டாக பண்ணால் தான் பலம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நீ தயார் பண்ணிக்கோ. தஸ்மாத் அசக்தா சததம், எப்பொழுதும் பலத்தில் ஆசைப்படாமல், புண்ணியபாவத்தில் ஆசைப்படாமல் கர்மா பண்ணு. ஆனால் அதனுடைய பலத்தை எதிர்பார்க்காம உன்னுடைய கடமைங்கிற முறை நீ பண்ணு, உன்னுடைய தர்மங்கிற முறையில் பண்ணு. அதுக்கு தான் பலன் இருந்தால் கூட பகவான்கிட்ட கொடுத்துரு, கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு கொடுத்துரு. அசக்தோஷி ஆச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷா. ஆசக்தியோடு கர்மா பண்ணால் அது பலம் வரும். ஆசக்தி இல்லாமல் கர்மா பண்ணால் எங்கேருந்து பலம் வரும்? எந்த பலனும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கர்மணேவிக சம்சித்திம் ஆஸ்தா ஜனகாதேயா லோகசங்கிரகமேவாபி சம்பஸ்யன் கர்த்தும் அர்ஹசி. ஜனகாதி மகர்ஷிகள்லாம் இருந்தா. சீத்தையனுடைய அப்பா, ராமருடைய மாமனார் போன்ற பெரிய ஜனக மகர்ஷிகள்லாம் இருந்தா. அவளால் அவ்வளோ பெரிய ராஜ்யங்கள்லாம் கூட பண்ணான். எப்படி பண்ணா? டிட்டாச்மெண்ட்டாக பண்ணான். அங்கே ஒரு நாளைக்கு அந்த அரண்மனை பற்றி எரியுது. எரிஞ்சு போய் எல்லாம் வந்து சொன்னான், இது மாதிரி அரண்மனையை பற்றி எரியுதுன்னா இருந்துட்டு போட்டோமே, பௌத்திக வஸ்து அப்படி தான் எரியும். அது இயற்கை. நம்ம கட்டினோம், அதனால் அது அழியும். கட்டாது இது ஆத்மா, அது அழியாது. எரிஞ்சா அழிஞ்சிட்டு போட்டோம் சொல்லி அவ்வளோ டிட்டாச்மெண்ட்டாக அவர் உட்காந்து தியானம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்திலே இருந்தவர்னு கதைகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் டிட்டாச்மெண்ட் யோகாவுக்கு ஆதர்ஷம் யாருன்னா ஜனக மகர்ஷிகள். இந்த ஜனகர் போன்றவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கா. அவா மாரிலாம் எப்படி இருந்திருக்கான்னா எவ்வளோ ஞான விஷயத்தையே பேசிட்டு சொல்லிட்டு உட்காந்து அனுபவிச்சுட்டு இருப்பாளே தவிர, அவள் ராஜ்யபாரம் பண்ணாலும் தன்னுடைய கடமைக்காக சத்திரிய தர்மத்துக்காக என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாளே தவிர, அதில் போய் ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டு சம்சாரத்தில் வந்து எனக்கு பார்ஷாலிட்டி, எனக்கு அதை பண்ணுறேன், உனக்கு அதை பண்ணுறேன், உனக்கு எதை பண்ணுறேன்னு சொல்லி இந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் தர்ம பிரகாரம் என்னென்ன பண்ணணுமோ அந்த தர்ம பிரகாரம் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணி சத்திரிய தர்மத்தை ஒழுங்காக கடைப்பிடித்து வேதாந்த அனுபவம் வந்தவர்களானதுனால அவர்கள் மாதிரி டிட்டாச்மெண்ட்டாக யாரும் ராஜ்யபாரம் பண்ண முடியாது. அவ்வளோலாம் பண்ணினோம் அந்த காலத்தில் இருக்கா. கர்மணேவிக சம்சித்திம் ஆஸ்தாக ஜனகாதேகா. எந்த கர்மா பண்ணார்? க்ஷத்ரியக்கு ஏற்பட்ட கர்மாக்களை நிறையா பண்ணார். ஆகினால் அவள்லாம் ஆதர்ஷ புருஷாலாக யார் ஞானின்னா ஜனகாதி மகர்ஷிலாம் ஞானி அப்படின்னு அந்த காலத்திலே சொன்னான். அவளை சுகதுக்கம் உண்டா? ஒன்றும் கிடையாது. உலகத்தில் எவ்வளோ ஆயிரம் சுகதுக்கம் இருக்கும். பார்த்துட்டு இருப்பா, பொண்டாட்டி படுத்து, குழந்தை படுத்து, பொண்ணு படுத்து, அது படுத்துலாம் போகும். ஆனால் அதில் ஒன்றும் அதை பற்றி வரமாட்டா, ஒன்றும் போக மாட்டா. ஆத்மா ஒன்றும் போகாது, நிச்சயமாகவே இருக்கும். அதனால் யாரெல்லாம் செது போட்டாலோ அவள்கிட்ட உள்ளுக்குள்ளே இருந்து எது இந்த ஆத்மா தான் அங்கே இருக்குது. அது எங்கேயும் ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் அழியாது, ஒன்றும் போகாது. அப்படிப்பட்ட அனுபவத்தை அறிஞ்சவா யாரோ அவள்னா ஜனகாதி மகர்ஷிகள். லோக சங்கிரகமேவாபி கஷ்டம் சம்பஷன் கருத்தும் இருக்குது. கடைசியில் வந்தார். இல்லை, எனக்கு ஞானங்கள்லாம் கிடச்சி கொடுத்தோ, நான் பாட்டுக்கு ஆத்மனிஷ்டையிலே உட்காந்துருக்கேனே, ஞானம் பண்ணிட்டே உட்காந்துருக்கேனே,
உங்கள் அனுகிரகத்தினால எனக்கு எல்லா கர்மாக்களையும் பண்ணியாச்சு, கர்மஃபலத்தையும் தியாகம் பண்ணியாச்சு, எனக்கு மோட்சம் வந்து கொடுத்தோ, ஞானம் வந்து கொடுத்தோ, இனிமேல் நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதான் பண்ணாதேன்னா. ஏன்னா லோக சங்கிரகமேவாப்பி சம்பஷ்யன்னு கருத்தும் இருக்குது. என்ன லோக சங்கிரகம்னா, ஜனகாதி மகர்ஷிலாம் ராஜபரம்பரை வந்தவா, அவள் பாட்டு காட்டுக்கு போயிட்டான்னா அப்புறம் யார் ராஜ்யபாரத்தை பண்ணுவா? அதனால் லோகசேமத்துக்காகவாவது நீ கர்மாக்களை பண்ணித்தான் ஆகணும். நீ எப்படி இருக்க? தர்மபுத்திராலோடு நீ இருக்க. நான் யுத்தம் போட்டு ஷாக அடித்து எல்லாம் போய்டு வழியில் அடிச்சேன்னா அதெல்லாம் போகிறதுங்கிறது பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அது உன்னுடைய தர்மம், உன்னுடைய கடமை. அதர்மத்தை அழிக்கிறது உன்னுடைய கடமை, நீ பண்ணு. எதுக்காக பண்ணணும்? லோக சங்கிரகமே வாப்பி. லோகம் க்ஷேமமாக இருக்கணுமானால் தர்மாதர்மத்தை பார்த்துன்னு உட்காந்தா நடக்காது. எங்கே அதர்மம் இருந்தாலும் அதை அழிக்கணும், தர்மத்தை வளர்க்கணும், அதர்மத்தை அழிக்கணும், தர்மத்தை காப்பாற்றணும். அதுதான் க்ஷத்திரியனுடைய தர்மம். அதனால் க்ஷத்திரிய தர்மம் என்னென்னா, எங்கெங்கே அதர்மம் தோன்றினாலும் அது எல்லாத்தையும் அழிச்சுட்டு, எங்கெங்கே தர்மம் வந்தாலும் அதை வளர்க்குறதுக்கு எந்த கடமை இருக்கோ அதுதான் க்ஷத்திரியனுடைய தர்மம். அந்த மாதிரி தர்மங்களை நீ வளர்க்க வேண்டியதுனாலே ஜனகர் போல் நீயும் ராஜ்யபாலனம் பண்ணி எந்த பாபத்துலேயும் எந்த புண்ணியத்துலேயும் மாட்டிக்காமல் ஒட்டிக்காமல் லோக சங்கிரத்துக்காக லோகம் க்ஷேமமாக இருக்கணும், ஜனங்கள்லாம் சுபிட்சமாக இருக்கணும். எப்போ சுபிட்சமாக இருப்பா? தர்மமாக இருக்கிறது தான் சுபிட்சமாக இருப்பா, அதர்மமாக இருக்கிறது தான் சுபிட்சம் போயிடும். அதனால் எங்கே அதர்மம் தான் வரலாம் ஓய்ச்சி கட்டி தர்மத்தை வளர்க்குறது எந்த முறை இருக்கோ அங்கே தான் லோகம் க்ஷேமமாக இருக்கும். அதுதான் லோகத்துக்கு செய்ய வேண்டிய வேலை நமக்கு. அதனால் லோக சங்கிரத்துக்காக நீ வேலை செய்யி. லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கருத்து மறைச்சு. லோக சங்கிரகம் லோகம் க்ஷேமத்துக்காக நீ யோஜனை பண்ணி பார்த்து வேலையை நீ செய்யி அப்படிங்கிற. அப்போ சொல்கிறார் ஒரு வரி, நமே பார்த்தாஸ்தி கஸ்தவியம் திருஷுலோகேஷு கிஞ்சனா நானவாப்தமவாப்தவியம் வர்த்தையேவச்ச கர்மணி. என்ன ஆச்சுன்னா, நான் கிருஷ்ணன் உனக்கே தெரியும், ஈஸ்வர ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபமாக நான் வந்திருக்கேன். இங்கே நான் தான் கீதை சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்? என் தலைவிதி. உனக்காக நான் பார்த்த சாரதியாக கீழே உட்காந்து இந்த உபதேசம் நான் பண்ணணுன்னா, நான் இதை பண்ணலைன்னா அப்புறம் உலகம் என்ன நினைக்கும்? சாரதியாக கீழே உட்காந்துன்னு இவ்வளோ படுக்கிறானுன்னாக்கா நான் மேலே ஏறி கீழே உட்காந்துன்னு என்ன ஆகும்? என் தர்மமே போயிடும். நான் என்ன சொல்லியிருக்கேன் துரியோதனங்கிட்ட, நான் சாரதியாக இருப்பேனே தவிர யுத்தத்தை எடுத்து வில்லு போட மாட்டேன்னு இருக்கேன். நானும் ஒரு க்ஷத்திரியன், நீ ஒரு க்ஷத்திரியன். அப்படி இருந்து கூட அந்த க்ஷத்திரியன் உபதேசம் நான் பண்ணால் கூட நான் மேலே இருந்து குருங்கிற பாவனை உட்காந்து சொல்லலை, நான் கீழே உட்காந்து தான் சொல்கிறேன். ஏன்? என் கடமை இது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருஷுலோகேஷு கஞ்சனா. 3 லோகத்துலேயும் எனக்கு செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஆத்மஸ்வரூபமாக ஆத்மனிஷ்டையில் உட்காந்து பிரம்மஸ்வரூபத்தில் உட்காந்துருக்க வராங்கலாம். அப்படி உள்ளவாளுக்கு எங்களுக்கு எந்த வேலையும் ஒன்றும் கிடையாது. உங்கள் போல உள்ளவாள் தான் வேலை தவிர என்ன போல உள்ளவாள் வேலையே கிடையாது. அர்ஜுனன் போல உள்ளவாளுக்கு வேலை இருக்கே தவிர என்ன போல ஆத்ம திருப்தியாக இருக்கிறவாளுக்கு ஆத்மனிஷ்டையில் இருக்கிறவாளுக்கு எனக்கு ஒன்றுமே தேவை கிடையாது. ஆனாலும் நான் அவாப்தவியம் வர்த்தையேவச்ச கர்மணி. ஒரு கர்மா அப்படி அதனால் பலத்தை அடைய வேண்டிய நான் ஒன்றும் கிடையாது. எல்லா பலத்தையும் எல்லா கர்மாவும் பண்ணி பலத்தை அனுபவித்து நிம்மதியாக ஆத்மானந்தமாக இருந்தது உங்களுக்கெல்லாம் கூட ஆனந்தம் கொடுக்குறோம். அப்படி இருக்கும் கூட நான் இதுக்காக உங்களுக்கு நேரம் உட்காந்து செய்கிறேன் பாரு. எரிஷயம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அத்தந்திரத்தா மம வர்த்தம் அனுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசா. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கேன், பிரம்மஸ்வரூபமாக இருக்கேன், அதனால் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு உட்காந்தேன்னா என்ன ஆகும்? ஈஸ்வரனே இந்த சரியான இந்த வழியில் இல்லையேப்பா, நம்மளாம் எதுக்காக போகணும்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவான். அதனால் ஈஸ்வரனாக இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு அவதாரம் எடுத்ததுனால எந்தெந்த வழியெல்லாம் இருக்கணுமோ எந்தெந்த முறையில் இருக்கணுமோ இதெல்லாம் நான் நடத்தி காட்டினா தான் நீங்களும் இருக்கலாமே தவிர நானே நடத்தி காட்டலைன்னா இன்னும் பகவானே பண்ணலையா, நாம் இதுக்கு உபதேசத்தை கேட்டுருப்பான்னு சொல்லிடுவோம். அதனால் பகவானாக இருந்தாலும் கூட ஆத்மஸ்வரூபியாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய கடமைகளை எப்படிலாம் சாரதியாக உட்காந்து எப்படிலாம் சொல்கிறாரோ எந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாரோ இதெல்லாம் செஞ்சால் தான் பகவானுக்கு பேர் வரும். இப்படிப்பட்ட பெரிய பகவானே செஞ்சுட்டார்பா நாம் செய்யா இருக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளும் செய்து தூண்டு விடும். பகவானே செய்யலைன்னா அன்னையா பகவானே செய்யல ஒரு உபதேசம் விட்டு விட்டார் நாம் என்னன்னு சொல்லிடுவோம். அதனால் பகவானே அது மாதிரி உட்காந்துக்கிட்டு சாரதியாக இருந்து ஓட்டி கீட்டி எல்லாம் பண்ணி அவனுக்கு உபதேசம் பண்ணி பல தத்துவங்களையும் மாறி மாறி சொல்லி அவனை சரிப்படுத்தினா தான் பகவானே செஞ்சுட்டார் நமக்காக, நாம் சும்மா இருக்கக்கூடாது நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை அந்த வழியில் வருவான் அவன். எரிஷயம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அத்தந்திரதா மோமவர்த்தம் அனுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசா. அதனால் இருந்தாலும் எல்லாம் தவறான வழிக்கு போடுவான். நான் தவறான வழியை காமிச்சேனால் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று வேறையாக இருந்தால் மாறி போடுவோம். சொல்கிறபடி செஞ்சாக்க அது கரெக்டு.
சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று மாறி போச்சுன்னா எல்லாம் கோவிந்தாவிடும், தப்பாகிடும், வீணாக போயிடும். உத்சீதேகு இமே லோகாக நகுர்யாம் கர்மஜேதகம் சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபகன்யாயமாக பிரஜாக. நான் இப்போ உனக்கெல்லாம் சாரத்தியாக இருந்து இந்த காரியங்கள்லாம் பண்ணாமல் கர்மாக்கள்லாம் பண்ணாமல் நான் பாட்டு உட்காந்துட்டேனால் என்ன ஆகும்? தேசம் முழுக்க சுபிட்சம் இல்லாமல் வீணாக போய் குளறுபடி ஆகிடும். நான் பகவானே பண்ணலையா, நான் ஏன் பண்ணுவானே? வாயால் சொல்கிறார் 1000 கீத உபதேசம், கடைபிடிக்கலையே ஒரு கர்மாவும் பண்ணி அப்படின்னு சொல்லுவான். அதுக்காகத்தான் நானே உனக்கு பார்த்தாரியாக கர்மா உட்காந்துட்டு வந்து சாரதியாக உட்காந்து கதையெல்லாம் சொல்கிறேன்னா, நான் ஒழுங்காக பண்ணேன்னா எல்லோரும் அதை பார்த்து பகவானே இது மாதிரி பண்ணியிருக்கேன், நாம் கூட பண்ணணும்னு வருவான். நாமே பண்ணலைன்னா அப்புறம் எல்லாம் வீணாக போயிடுவா. வீணாக போனால் என்னாச்சுன்னா, நீ சொன்னியே நான் யுத்தம் போட்டால் எல்லோரும் செத்து போயிடுவா, அதனால் சாங்கரியங்கள்லாம் ஒன்று சொன்னியே, அந்த சாங்கரியங்கள்லாம் வந்து சேரும். நான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தாக்க, நான் ஒழுங்காக பண்ணினேன்னா அதை பார்த்து பகவானே ஒழுங்காக பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லோரும் ஒழுங்காக இருந்து சரியாக இருப்பாள். பகவானே சொன்னது வேறு செய்கிறது வேறுன்னு ஆகிடுச்சுன்னா அப்புறம் நாமெல்லாம் இப்படி இருக்கணுங்கிறது எல்லாம் குளறுபடியாகி எல்லாம் சங்கரங்களாக வந்து ரொம்ப வீணாக போயிடும். ஆகினால பகவானான நானே கூட உனக்காக இந்த கர்மாக்கள்லாம் செஞ்சு பார்த்ததாரியாக உட்காந்துட்டு ஒரு உபதேசம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனாலேயே சொல்லபடி செய்யணும். அதுதான் நியாயமே தவிர சொல்கிறது உடனே செய்து செஞ்சால் போச்சு. மனசேகம் வச்சஸ்தேகம் கர்மன் ஏகம் மகாத்மனாம். மனசால் எது நல்லது நினைக்கிறோமோ, எது சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அது சொல்லணும், அதை அப்படியே நடத்தணும், அது அப்படியே நிற்கணும். அந்த மாதிரி நடத்தி காமிச்சா அவன் நல்ல மகாத்மான்னு பேர். நான் மகாத்மான்னு பேரை வாங்கியிருக்கேன், கிருஷ்ண பரமாத்மான்னு பேர் வாங்கியிருக்கேன். நானே சொல்கிறது ஒன்றே செய்து ஒன்றா இருந்தால் சரிபட்டு வராது. ஆகினால தான் நானே மனப்பூர்வமாக எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நானும் செஞ்சுட்டு, வெளியில் கர்மாக்களையும் ஒழுங்காக அதில் சொன்ன பிரகாரமே நானும் செஞ்சுட்டு எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால தான் இதுதான் சரியான மேட்சிங். மனசு, வாக்கு, கர்மா 3 சரியான முறையில் எந்த ஒரு காரியம் செய்யணுமோ அது சரியான மேட்சிங். இப்போல்லாம் மேட்சிங் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் பொட்டு வச்சுக்கிறதுலேருந்து கால் செருப்பு வரைக்கும் எல்லாம் பச்சை, ஒரே ஷேப்பு, ஒரே மணியிலும் அதெல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் வெளி, அது ஏமாத்தல். நிஜமானது என்ன? ஆத்மஸ்வரூபத்தையே நினச்சி ஆத்மஸ்வரூபத்தையே பற்றி பேசி ஆத்மஸ்வரூபத்தையே காரியங்களை பண்ணி அந்த நிலையிலே இருக்கோ அதுதான். அதனால் சொல்கிறது, பேசுகிறது, நடந்து கொள்வது எல்லாம் ஒன்றா இருக்கணும். அதுதான் நிஜமாக இருக்கும். சத்தியம்னா என்ன அர்த்தம்? வாயாலையும் சத்தியம் பேசணும், காரியத்தினாலையும் சத்தியத்தை பண்ணணும், வாக்காலையும் சத்தியம் சொல்லணும், மனசாலையும் சத்தியத்தை நினைக்கணும். மனசாலும் சத்தியத்தை நினச்சி வாயாலையும் சத்தியம் சொல்லி காரியத்துலேயும் சத்தியம் பண்ணுறது நிஜமானது. அது மனசால் ஒன்று நினச்சிட்டு வாயால் சத்தியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு காரியத்தில் விபரீதமாக பண்ணால் அது சத்தியமே இல்லை. அது ரொம்ப அபத்தம். ரொம்ப தவறுலாம் வந்து ரொம்ப கெடுதலாம் வரும். இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் அதான் நடக்குது. சத்தியமே விஜயத்தை நம்ம தேசத்துக்கு முத்திரை போட்டுருக்க தவிர அதை தவிர பாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியம் கூட நம்ம நாட்டில் நடக்கவே இல்லை. இன்றைக்கி அத்தனை குழப்பத்துக்கும் காரணம் என்ன? சத்தியமே விஜயத்தை பிரகாரம் யாரும் நடக்காது தான் காரணம். அவவா சத்தியத்தை முடிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னால் கரெக்டாக இருக்கும். சத்தியம்னா என்னது? மாறாது. எது மாறாது? ஆத்மா மாறாது, ஈஸ்வரன் மாறாது. அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்துக்கே மாறுதலை நம்மளாம் கொடுத்துட்டோம்னா சத்தியமே விஜயதை அவர் பாட்டு உட்கார்ந்துருக்கார், நம்ம பாட்டு வேலையை மாற்றி பண்ணோம்னா எப்படி ஆகும்? அந்த விபரீத பலம் தான் வந்துட்டுருக்கு இன்றைக்கி. அதனால் அப்படிலாம் இல்லாமல் கிருஷ்ண பரமாத்மாக உள்ள பரமாத்ம ஸ்வரூபமே பகவத் ஸ்வரூபமே தான் சொன்னபடி கீதையில் சொன்னபடி தானும் நடந்து காட்டி அதே பார்த்தசாரதியாக உட்காந்து அவருக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து இத்தனை பலம் கொடுக்குறாருன்னா நாமெல்லாம் என்ன மாதிரி பண்ணணும்? நாமும் நம்முடைய கடமையை விடாமல் செய்யணுமானால் நன்னா ஆகிடும். அதனால் கர்மா சொல்லி பயப்படாத. நானே கர்மாவை உனக்காக பார்த்தசாரதியாக உட்காந்து செய்கிறேன்னாக்க நீ எல்லாம் எப்படி இருக்கணும்? இன்னும் நன்னா நிஷ்டையாக ஸ்ரத்தையாக பக்தியாக விஸ்வாசமாக ஈஸ்வர விஸ்வாசத்தோடு சேர்ந்து இத்தனையும் பகவானே செய்கிற நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு செய்யண்டால் எந்த தோஷமும் உனக்கு வராது. உத்சீதேகி இமே லோகாக ந குர்யாம் கர்மஜேதகம் சங்கரஸ்ச கர்த்தாஸ்யாம் உபகன்யாயமாக பிரஜாக சக்தா கர்மண்ய வித்வாம்சா யதா குர்வந்தி பாரத குர்யாம் வித்வா ததா ஆசக்தா சிகீர்ஷு லோக சங்கிரகம். என்ன மாதிரி பண்ணணும் கர்மாக்களைன்னா, சம்சாரியாக இருக்கும் எவ்வளோ ஈடுபாடோடு ஒரு பலத்துக்காக ஈடுபாடோடு செய்வானோ அந்த மாதிரி அசம்சாரி ஸ்வரூபத்தை அடையிறதுக்கு நீயும் கூட அவ்வளோ ஈடுபாடோட காரியங்களை செய். ஆனால் பலத்தை என்கிட்ட கொடுத்துரும். பலத்தை நீ வச்சுக்காதே, கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு கொடுத்துரும். அதனால் என்ன மாதிரி காரியம் செய்யணுன்னா, நான் எப்படி உனக்கு ஈடுபாடோட காரியங்களை செய்யணும்னு பார்த்தசாரியாக உட்காந்துண்டு, அதுபோலத்தான் நீ எந்த காரியங்களை செஞ்சாலும் எவ்வளோ பிரியத்தோட ஆசையோட ஒரு காரியங்களை பண்ணாக்க நல்ல பலம் கிடைக்குங்கிறதுக்காக ஒழுங்காக காரியங்களாம் ஒழுங்காக பண்ணுவானோ
அவ்வளோ சக்தியோடு ஆசக்தியோடு எவ்வளோ என்ன பண்ணால் காரியம் கிடைக்கணும்னு பண்ணணும். அதோட கூட நீ என்ன பண்ணணும், பலத்தில் ஆசை இல்லாமல் எல்லா கருத்தையும் அத்தனை ஈடுபாடோடு ஒழுங்காக செய்யி. ஆக உடனே சோம்பேறியாகுன்னு அர்த்தத்தில் இல்லைங்க. பலத்தில் எவ்வளோ ஆசைப்பட்டுன்னு ஒரு மேலே நல்லா செய்வானோ அதுக்கு மேலே நீ பராசக்தி இல்லாமல் பலத்தை எங்கிட்ட விட்டுட்டு கர்மாக்களை மாத்திரம் அவ்வளோ நன்னா ஜோராக நன்னா பண்ணு.